வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அரசு அதிகாரிகளின் கண்களை திறக்க வலியுறுத்தல். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்கம் துவக்கம். விவசாயம் சார்ந்த குறைகளை ஆலோசிக்க தீர்மானம். இனி விரிவான செய்திகள். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தேன்குணம் கிராமத்தில் தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்க துவக்க விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தேன்குணம் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் புதிய கிளை திறப்பு விழா மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராமத்தில் மக்கள் விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 500 ஏக்கர் விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு மரவள்ளி, கரும்பு, மக்காச்சோளம், வேர்க்கடலை, கருணைக்கிழங்கு, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். வேளாண்மை துறையிடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் சரியாக கிடைக்காததாலும் இங்கு விளையும் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்யப்படாததாலும் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் ஒன்று கூடி விவசாயிகள் கூட்டம் நடத்தி புதிய விவசாயிகள் சங்கத்தினை ஏற்படுத்தினர். இந்த கூட்டத்தில் அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் பெறுவது குறித்தும் இங்கு அறுவடை செய்யப்படும் விவசாய பொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நியாயமான விலை கிடைக்கவும், விவசாயிகளின் குறைகளை அவ்வப்போது அரசிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு செல்ல விவசாயிகளுக்கு வாகன வசதிகள் செய்து தருவது குறித்தும், அதேபோல் இந்த கிராமத்தில் உள்ள ஏரிகள் மற்றும் விவசாய கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. தொடர்ந்து கிராமத்தில் மாதம் நடைபெறும் கூட்டத்தில் விவசாயம் சார்ந்த குறைகளை மட்டுமே ஆலோசிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் இளையராஜா, மாவட்ட தலைவர் மனோகர், மாவட்ட செயலாளர் அருள் செல்வன், கடலூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர்கள் கங்காதரன், ஞானசேகர், மாரிமுத்து மற்றும் சதாசிவம், ராமசாமி, பச்சமுத்து, ராசு, ரகுராமன், சீதாராமன், ராஜா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். நீ கூட நம்ம விவசாயிகள் ஒரு வேலை சாப்பிட கூட பட்டினி கண்டுருவாங்க. ஆனா கவர்மெண்ட் அதிகாரிங்க ஆபீஸருங்க எவ்வளவு பணத்தை விரயம் பண்றாங்க சாப்பாட்டுக்குன்றது உங்களுக்கு தெரியும். நாம என்ன பண்ணுவோம், நைட்டு சேர்ந்து சமையல் தயாரத்தை தண்ணி ஊற்றி வச்சு காலைல பழதின்னு நம்ம சாப்பிடுவோம். ஆனா போடுறோம் கோயில் வச்சிருப்போம், அந்த விவசாயிகளுக்கு மட்டும் அவங்க அதை பகிர்ந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு உதவி யாரும் பண்ணல, வேலை சரியா போடல, அதுக்கு தகுந்த விவரம் பேசி அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி தருவோம். உளுந்தூர்பேட்டை அடுத்து திருநாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியர் ஊக்கத்தொகை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருநாவலூர் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி அக்ஷயாவிற்கு 1000 ரூபாயும், 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவி அக்ஷயாவிற்கு 500 ரூபாயும் இறைவணக்க கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் பூங்கோதை தலைமையில் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக உடற்கல்வி ஆசிரியர் அகஸ்டின் ராஜா அன்பளிப்பு தொகை வழங்கினார். மேலும் பள்ளியில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு தலைமை ஆசிரியர், உதவி ஆய்வாளர், வட்டார வளமைய அலுவலர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பட்டதாரி ஆசிரியர் கர்ணன் மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு தட்டு, பேனா, நோட்டு, சாக்லேட் போன்றவைகளை உடற்கல்வி ஆசிரியர் அகஸ்டின் ராஜா வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் தமிழ்நாடு தேர்வாணைய குரூப் 2 எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாற்றுத்திறனாளிக்கு அரசு வழங்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தேர்வாணைய குரூப் 2 எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் ஊக்கத்தொகை 50,000 ரூபாய் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் வெங்கட்டாம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த முருகேசன் அவர்களின் மகள் கனிமொழி 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் குரூப் 1க்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றமைக்காக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் 50,000 ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவண்குமார் நேரில் வழங்கினார். கூட்டரங்கில் உள்ள அனைத்து அலுவலர்களும் கைத்தட்டி கனிமொழிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். 11ஆம் வகுப்பு படிக்கும் சடையம்பட்டு கிராமத்தை சேர்ந்த மாணவன் அஸ்வந்துக்கு மேக்னிஃபயர் எனப்படும் கருவியை வழங்கினார். மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், தனித்துணை ஆட்சித்தலைவர் குப்புசாமி, முடன் நீக்குணையல் வல்லுநர் பிரபாகரன் மற்றும் செயல்திறன் உதவியாளர் முனுசாமி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக விருத்தாச்சலம் அருகே கோமங்கலம் அரசு ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி விடுமுறை முடிந்து இன்று பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் மலர் கொடுத்தும் இனிப்புகள் கொடுத்தும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் வரவேற்றனர். தமிழகம் முழுவதும் இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோமங்கலம் ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமூட்டி வரவேற்றனர். பின்பு இந்த வருட பாட புத்தகங்களை வழங்கியதுடன் முதல் பாடங்களை நடத்த துவங்கினர். பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகப்படுத்தி அவர்களை வரவேற்ற ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகளை மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பொதுமக்கள் பாராட்டினர். இங்க பாருமா, இங்க பாருங்க. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை, தமிழ்நாடு ராமகிருஷ்ணா விவேகானந்தர் பவா பிரச்சார பரிஷத் மற்றும் மிஷன் ஹியூமனிட்டி இந்தியா நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மரக்காணம் வட்டம் கீழ் எடையாளத்தில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை, தமிழ்நாடு ராமகிருஷ்ண விவேகானந்த பாவ பிரச்சார பரிஷத் மற்றும் மிஷன் ஹியூமனிட்டி இந்தியா இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கீழ் எடையாளம் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் பயன்பெறும் வண்ணம் மிஷன் ஹியூமனிட்டியை இந்தியாவை சேர்ந்த மருத்துவ குழுவினர் மூலமாக இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமானது கீழ் எடையாளம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு மிஷன் ஹியூமனிட்டி இந்தியா நிறுவனர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் பொறுப்பு தலைவர் ஸ்ரீமத் சுவாமி நிதியேஷ் ஆனந்தா கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருத்துவ ஆலோசனை வழங்கி தேவையான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. நாட்பட்ட நோயினருக்கு தொடர் சிகிச்சை மேற்கொள்ள தக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கீழ் எடையாளம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஜமாபந்தி என்ற பெயரில் கண் துடைப்பு நாடகம் நடத்தும் அரசு அதிகாரிகளின் கண்களை திறக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலில் மனுவை வழங்கி உக்கி போட்டு வேண்டுதல் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஜமாபந்தி என்ற பெயரில் கண் துடைப்பு நாடகம் நடத்தும் அதிகாரிகளின் கண்களை திறக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் KP ராஜகோபால் தலைமையில் நிர்வாகிகள் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலில் மனுவை வழங்கி பிள்ளையார் முன்பு உக்கி போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கோவில்பட்டி நகராட்சி வார்டு 23, 24, கடலையூர் சாலை மற்றும் வள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கிட வலியுறுத்தி கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜமாபந்தியில் மனு வழங்கியும் தற்போது வரை இதுகுறித்து எந்த ஒரு தீர்வும் எட்டாத நிலையில் தற்போது நடைபெற்று வரும் ஜமாபந்தி வெறும் கண்துடைப்பு நாடகமே என தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பிரச்சினை குறித்து வரும் 17ஆம் தேதிக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜமாபந்தியில் ஈடுபட்ட அனைத்து வருவாய் அலுவலர்களையும் சிறைபிடிக்கும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். வள்ளுவர் நகர் பகுதி மக்களுக்கு வருவாய்
வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம். வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம். வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம். வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம். வழங்கிடு 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 வழங்கிடு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகளின் கண்களை திறக்க வலியுறுத்தல். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்கம் துவக்கம். விவசாயம் சார்ந்த குறைகளை ஆலோசிக்க தீர்மானம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.